கவனிங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம். நீங்கள் இப்போ வசனத்தை கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. முதல் வார்த்தை பிதாவே என்ன பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். 23 பாருங்க. எல்லாரும் 10 நிமிஷத்துக்கு மிகாமல் 10 நிமிஷத்துக்கு மிகக்கூடாது. எவ்வளோ நிமிஷத்துக்கு பேசுகிறோங்க? ஒன்லி 10 நிமிஷம்தான் பேசணும். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. குறைச்சி பேசினா பேசிக்கலாம், ஒழிய லென்த் ஆகக்கூடாது. பேசுகிறவங்களாம் கொஞ்சம் கவனிங்க, 10 நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக முடிக்கணும், என்னையும் சேர்த்து தான். சரியா? வாசிப்போம். ஆ ஆ ஹல்லேலூயா. எப்படியும் நாளைக்கு 4 மணிக்குள்ள போட்டுருவா போல வசனத்தால். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கவனிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பிறகு முதல் வார்த்தையாக இதை கணிக்கிறார்கள். அது 3 இதுலேயும் இருக்குது. சரி, 4 காஸ்பலில் இது அந்த செஷனை வச்சு இது முதல் வார்த்தை என்று என்ன பண்ணுறாங்க, கணிக்கிறாங்க. அதன்படியாக இயேசு சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை எதுனா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் இன்னதென்று என்ன பண்ணுறாங்க, அறியாமல் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ சிலுவை என்பது என்ன அப்படின்னா, இயேசு முதல் வார்த்தையாக ஆரம்பிச்சது மன்னிப்பு. சொல்லுங்கள், சிலுவை என்பது என்னதுங்க? மன்னிப்பு என்பதை தான் என்ன பண்ணுறார், சிலுவையில் அவர் மொழிகிறார். முதல் இவரை யாரை மன்னிக்கிறார் அப்படின்னா, அவரை இந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்த, சொல்லுங்கள், அவரை இந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்த இந்த பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், யூதர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலாத்து கூட என்ன பண்ணிட்டான், இவர் மேலே எந்த குற்றம் இல்லை, நான் கையை கழுவிடுறேன், எல்லா பாவம் உங்கள் மேலே தான் சேரும்னு சொல்லிட்டான். ஆனால் பிலாத்துடைய ஆளுகிறாங்க பாருங்க, ரோம போர் சேவர்கள், அவங்க இவங்கக்கிட்ட காசு வாங்கியிருப்பானுங்க போல். யார்கிட்ட? நியாயசாஸ்திரிகிட்டையும் இந்த பரிசேயர்கிட்டையும் யூதர்கள்கிட்டையும். அதனால் இயேசுவை எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிச்சிட்டான். சொல்லுங்கள், எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளோ அடித்தாங்க. முதுகெல்லாம் அடித்தாங்க, முள்ளில் வச்சு தலையை வச்சு என்ன பண்ணாங்க, அடித்தாங்க, ஈட்டியில் குத்துனாங்க, காரி உமிழ்ந்தாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க. நீ ராஜாவாச்ச, இறங்கி வா, நீங்கள் மற்றவர்களெல்லாம் ரட்சித்தியே, உன்னை முனியே என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க முடியலையா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுற, அப்புறம் என்ன பண்ண, நிறைய காரியங்களை அவர் சொல்லி என்ன பண்ணாங்க, இகழ்ந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் படிப்போம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகும்போது நாட்டிலிருந்து வருகிற சிரோன உரத்தான் ஆகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையிலே அவன் பின்னே சுமக்கும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்கள், அவருக்கு புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்தியே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. இப்படி சொல்லிகிட்டே வராங்க. அப்போ அந்த இடத்துல அப்படி சொல்லிகிட்டே வரும்போது, பச்சை மரத்துக்கே இவை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? குற்றவாளிகளை வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் எண்ணப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரை அவருடைய வலப்பக்கத்தில் குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஏராளமான பாடுகளை என்ன பண்ணார்கள், அவர்களை செய்தாங்க. நீங்கள் மத்தேயுல நீங்கள் படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, அவர் எப்பேற்பட்ட பாடு அனுபவித்தார் என்பதை நீங்கள் என்ன பண்ணலாம், மத்தேயுல சொல்லப்படுகிறது. வாசிங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். மத்தேயு
படிங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். என்ன பண்ணாங்க? சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தனத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்துதான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நிறைய அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அறையிறாங்க, அடிக்கிறாங்க. அவரை வந்து பல விதத்தில் என்ன பண்ணுறாங்க, வேதனைப்படுத்துகிறவர்களாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படி வேதனை செஞ்சு அவரை அடித்து அவரை முள்முடி பின்னி அவரை வந்து சிலுவையை சுமக்க வச்சு அவரை வந்து எருசலேமில் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் முன்பாக பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுவராக என்ன பண்ணுறாரு அவர் போகிறாரு. ஆனால் அவ்வளோ செஞ்ச அவங்கள ஒரு கணம் கூட சிந்திக்காமல் உடனே என்ன பண்ணுறாரு, இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். சொல்லுங்க, இவர்களுக்கு மன்னியும்னார். அப்போ சிலுவை என்பது என்ன? மன்னிப்பு. சொல்லுங்க, சிலுவை என்பது அன்றைக்கு ரோம போர்ச்சவர்களை மன்னித்தார், தன்னை அறிஞ்ச யூதர்களை மன்னித்தார், பரிசேயர்களை மன்னித்தார், நியாயசாஸ்திரிகளை மன்னித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சிலுவையில் அறை உண்ட போகிறதுக்கு நாமும் ஒரு காரணம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய ரோகங்கள் தான், நம்முடைய அக்கிரமங்கள் தான் என்ன பண்ணுது, அவர் சிலுவை மரத்திலே ஏற்றியது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையில் அறைந்தவங்களே மன்னிச்சார், பாவத்தை அந்த பாவத்துக்கு காரணமான நம்மையும் என்ன பண்ணார், மன்னிச்சிருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ சிலுவை என்பது என்ன அப்படின்னா, முதல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மன்னிப்பு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு வந்து தன்னை அரைஞ்சவங்களை, காயப்படுத்துங்களை, திட்டுனுங்களை, வேதனைப்படுத்துகிற எல்லாரையும் மன்னிச்சார். அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, சிலுவையை சுமப்ப என்பதுனா சொல்லுங்கள், என்ன சிலுவையை சுமக்கிறதுனா என்ன தெரியுமா, நீங்களும் யாரெல்லாம் உங்களுக்கு குற்றம் செய்கிறாங்களோ, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களோ, உங்களை துன்பப்படுத்துகிறாங்களோ, அவங்கள எல்லாரையும் நீங்களும் என்ன பண்ணணும், மன்னிக்கணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கொலோசியர்லேயே அவர் என்ன சொல்கிறாரு, மன்னின்னு சொல்கிறார். எபேசியர்லேயே என்ன பண்ணுறாரு, மன்னின்னு சொல்கிறார். உயிர் தெழுந்த பிறகு என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, மார்க்லேயே என்ன பண்ணுறாரு, 770 பேரை என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்றார். மன்னிப்பது வந்து அன்பை வெளிப்படுத்துவது. மன்னிப்பு என்பது கசப்பு இல்லாமல் இருப்பது. மன்னிப்பு என்பது கோபம் இல்லாமல் இருப்பது, குரோதம் இல்லாமல் இருப்பது. ஹல்லேலூயா. மன்னிப்பு என்பது பொறாமை இல்லாமல் இருப்பது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள், பொறாமை, கசப்பு, கோபம், சண்டை, வெறுப்பு, இதெல்லாவற்றையும் விடுது தான் மன்னிப்பு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். மன்னிக்கும் போது உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். மன்னிக்கும் போது சுகபலன் உண்டாகும். மன்னிக்கும் போது உறவுகள் கட்டப்படும். மன்னிக்கும் போது சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். அன்பு பெருகெடுத்து ஓடும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். குற்றங்களை பாராதீங்க, குற்றங்களை மூடுங்க, குற்றங்களை மன்னிங்க, குற்றங்களை மறந்து விடுங்க, குற்றப்படுத்தாதீங்க, மன்னிக்க செய்யுங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் மன்னிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்குள்ளாக தேவனுடைய அன்பு வேலை செய்யுதுன்னு நான் காட்டும். நீங்கள் மன்னிக்க 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 நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இயேசுனுடைய பெரிய காரியம் என்னன்னா, அவர் தான் மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. கோபங்களை விடுங்க, எரிச்சல்களை விடுங்க, விரோதங்களை விடுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நான் மன்னிக்கிறதுக்கு விரைந்தோடுகிறேன்னு சொல்லுங்கள். இயேசுவை போல நிச்சயமாக நீங்கள் இயேசுவுக்கு நல்ல சாட்சிகளாக என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7வது வார்த்தை கடைசியாக வந்து பேசுகிறேன். இப்போது 2வது வார்த்தை பாஸ்டர் அம்மா பேசுவாங்க. கரங்களை தட்டி வரவேற்போம்.